இங்க ஹோட்டல் ஸ்டேல ஜாங் கிட்ட பேசலாம்னு நினைச்ச ஹீரானோட அம்மா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து ஜாங்கோட கதவை தட்டினா அவன் கதவை திறக்கவே மாட்டேன்றான். என்னடான்னு பார்த்தா ஜாங் வெளியே லாண்ட்ரியில துணியை போட்டுட்டு வந்து நிக்கிறான் அவங்க முன்னாடி. சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டா, ஐயோ இது உன் ரூமா, நான் ஏன் ரூம்னு நினைச்சு இங்க தெரியாம வந்துட்டேன்ட்டு பேசணும்னு நினைச்சு வந்தவங்க பேசாமலே திரும்பி அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாங் அவனோட ரூமுக்கு போகாம இவங்க ரூம் கதவாண்டு நின்று கதவை திறங்க, எனக்குமே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க ரெஸ்பாண்டே பண்ணாதனால அவங்க மொபைலுக்கு கால் பண்ணி ஏங்க இப்படி பண்றீங்க, கதவை திறங்க, நேர்ல பேசணும்னு சொன்னா ஹீரானோட அம்மா அங்க உள்ள பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன என்னடா நினைச்ச நீ, ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்ட, உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஜாங்கோ போட்டு திட்டி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்கிற ஜாங்கோ, இங்க பாருங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நான் என்னத்தான் சொல்ல வரேன்ட்டு வந்து கேளுங்களேன்ட்டு இன்னும் கதவை தான் தட்டிட்டு இருக்கான். சரின்ட்டு இவங்களும் வந்து கதவை திறந்து என்னடா சொல்லணும் உனக்கு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு ஒன்னும் நான் இல்ல, ஏதாச்சும் சொல்லணும்னா அப்படியே சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிடுன்றாங்க. ஜாங்கோ, என்னங்க நீங்க, நான் என்னமோ உங்ககிட்ட தப்பான எண்ணத்துல அப்படி நடந்துகிட்ட மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. அன்னைக்கு ஆமா நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், பட் என் மனசுல தப்பான எண்ணம்லாம் ஒன்றும் கிடையாது, பட்டனு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்றான். அதை கேட்டோன்னே இவங்களும் பேச்சு மூச்சு இல்லாம செவுத்துல சாஞ்சு அள்ள ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ஜாங், இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, எதை பத்தியும் யோசிக்காம சும்மா இஷ்டத்துக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்காதுன்றாங்க. அதுக்கு ஜாங், இங்க பாருங்க நான் எதையும் யோசிக்காமலாம் இப்படி பேசல, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன், என்ன பசங்க மட்டும் தான் ஈஸியா ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆவாங்களா, நான் உங்களை இந்த நேரத்துல கட்டாயப்படுத்தவும் விரும்பல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாம ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா அப்ப வாங்க, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான்.